எண்ணமெல்லாம் சிறகடிக்கும், எண்களெல்லாம் வழி கொடுக்கும், எந்நாளும் ராஜமுகம், எளியோரின் ஏறுமுகம். எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை. ராஜநிலை டிவி, சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி. குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வரக, குரு சாட்சாத் பரபிரம்மம், தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. குருவே வாழ்க, குருவே துணை. அன்பிற்கினிய ராஜநிலை டிவி உறவுகளுக்கும் நேர் பெருமக்களுக்கும் என் அன்பான இனிய நற்காலை வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். இன்றைய நாளுக்கான பஞ்சாங்க பதிவு ராஜமன் பார்ப்போம். மே மாதம் 18/5/2026 திங்கட்கிழமை, உத்தராயணம், பரபாவ ஆண்டு வைகாசி மாதம் 4ஆம் நாள், பிறை தரிசனம் இன்று. இன்றைய நாளுக்கான நல்ல நேரம் காலை 9:30 முதல் 10:30 வரை. மாலை நல்ல நேரம் 4:30 முதல் 5:30 வரை. கௌரி நல்ல நேரம் மதியம் 1:30 முதல் 2:30 வரை. மாலை கௌரி நல்ல நேரம் 7:30 முதல் 8:30 வரை. ராகு காலம் 7:30 முதல் 9 மணி வரை. குளிகை 1:30 முதல் 3 மணி வரை. யமகண்டம் 10:30 முதல் 12 மணி வரை. இந்த திதி துதிய திதி. இன்று யோகம் சுகர்மம் நாம யோகம். இன்றைய கரணம் 10:32 வரை பாலவும் பின்பு கௌளவம். இந்த நட்சத்திரம் 2:23 வரை ரோகிணி, பின்பு மிருகசீரிடம். இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் சுவாதி, விசாகம், துளாராசிக்கு முழுமையான சந்திராஷ்டமம் இன்று. இன்றைய நாளுக்கான கிரக நிலவரங்கள்: மேஷத்தில் செவ்வாய், ரிஷபத்தில் சூரியன், புதன், சந்திரன், மிதுனத்தில் குரு, சுக்கிரன், சிம்மத்தில் கேது, ரிஷபத்தில் ராகு, மீனத்தில் சனி. இன்றைய நாளில் என்ன செய்யலாம்? 3ஆம் பிறை தரிசனம் பார்ப்பது மிக சிறப்பான வாய்ப்பை தரும். அதாவது 3ஆம் பிறை தரிசனம் சந்திரன்ன்றதை எடுத்துக்கிறோம். சந்திரன் பிறை எங்கெங்கெல்லாம் யாரெல்லாம் வச்சிருக்காங்களோ அந்த பிறை வைத்து கொண்டிருப்பவர்கள் வளர்ச்சி அடைகின்றார்கள். சோமசுந்தர கடவுள் பெருமான், எம்பெருமான், சிவபெருமானும் சரி, மற்ற மதங்கள்ல இதை பயன்படுத்தினாலும் இந்த பிறையையும் அந்த ஸ்டார்ஸையும் வச்சு வழிபடுறவங்க அவங்க சிறப்பாகவே இருந்துகிட்டு இருக்காங்க. நாமும் இந்த 3ஆம் பிறையை வழிபாடு பண்ணுவோம். சிறப்பு. வழிபாடு பண்றது எப்படிங்க ஐயா அப்படின்னா ஒன்றும் இல்லை. 6:42 10:10 இந்த பிறை தெரிஞ்சு முடிஞ்சிடும். அந்த நிமிஷ காலங்களில் அம்மாவுக்கு தேவையான ஒரு இனிப்பு பலகாரம் வச்சு, ஒரு கையில் ஒரு பொருளதோடு வச்சு அந்த 3ஆம் பிறையை தரிசனம் பண்ணும்போது உங்கள் வாழ்க்கையில் ஏற்றங்கள் கிடைக்கும். நிறைய வழிபாடுகள் சொல்லிட்டு இருக்கோம். பயன்படுத்துறவங்க நல்லா இருக்கணும்னு சொல்றீங்க. அது மாதிரி சில பாராட்டுகள் கிடைக்கணுன்றதுக்காகலாம் அது சொல்றது இல்லை. நாம பயன்படுத்துறது நீங்களும் பயன்படுத்தி வெற்றி பெறணுன்றதுக்காக தான் சொல்றோம். பயன்படுத்தி வெற்றி பெறுங்கள். வாழ்த்துக்கள். ராசி பலனுக்கு போகலாம். மேன்மை பொருந்தி மேஷராசி என்பவர்களுக்கு இந்த நாள் சிறப்பான நாள், மகிழ்ச்சிகள் உண்டு, கொண்டாட்டங்கள். கிரக நிலவரங்கள் உங்களுக்கு சற்று சாதகமாக இருக்கின்றது. இப்போது நீங்க எந்த முயற்சி எடுத்தாலும் ஜெயிக்கும். நலம் பெயர்க்கக்கூடிய நல்ல நாள் இந்த நாள். இந்த நாளில் நீங்க வெற்றி அடையக்கூடிய அமைப்புகள்லாம் உண்டு. அரசாங்க வழியில் கிடைக்கக்கூடிய நன்மைகள்லாம் உங்களுக்கு கிடைக்கும். வாழ்த்துக்கள். ரிஷபராசி அன்பர்கள், ரிஷபத்தை பொறுத்த மட்டும் சூரியன், புதன், சந்திரன் சேர்க்கைங்கிறது வந்து ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு சேர்க்கை கிடையாது. அது வரும்போது ஒரு நல்ல நிகழ்வுலாம் நடக்கும். சூரியன், சந்திரன், புதன் அப்படிங்கிற ஒரு 3 கோள்களும் வந்து அன்றாட கோள்கள்ன்றது சந்திரன் 2 நாளுக்கு ஒரு வாட்டி மாறுது. சூரியனும் புதனுங்கிறது ஒரு 5 நாள் பிரிஞ்சிருப்பாங்க, மற்ற நாளுக்கு சேர்ந்துருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு அமைப்பு. இந்த அமைப்புகள் சேரது எது வச்சுன்னா, இங்க குருவி உங்களுக்கு எந்தெந்த வீட்டில் பார்க்குறாரு, 2ஆம் இடத்துல இருந்து குரு எந்தெந்த வீட்டில் பார்க்குறாரோ அந்த 7ஆம் இடத்த அதிபதி 7ஆம் இடத்தை சூரியனோ புதனோ பார்க்கின்ற போது அந்த பாவகம் நல்ல முறையில் வேலை செய்யும். இப்போ நீங்க வெற்றி பெறுவீங்க. பயம் நீங்கி வெற்றி அடைவதற்கான ஒரு நல்ல நாள் இந்த நாள். வாழ்த்துக்கள். மிதுன ராசி என்பவர்கள், மிதுனத்தை பொறுத்த மட்டில் குரு சுக்கிரன் சேர்க்கை, மகிழ்ச்சி கடல்ல இருப்பீங்க. உங்களுக்கு கேட்டாவே தெரியும், உங்களை பார்த்தாவே தெரியும். அந்த அளவுக்கு ஒரு மனசுல ஒரு தெளிவு, கொண்டாட்டம், மகிழ்ச்சி கிடைக்கின்ற ஒரு அற்புதமான நாள் இன்று உங்களுக்கு. கடகராசி என்பதில், கடகத்தை பொறுத்த மட்டும் இதனால் வந்து சிறப்பான நாள், மகிழ்ச்சி கொண்டு கொண்டாட்டம் உண்டு. மன நிறைவு, மன சந்தோஷம் ஏற்படக்கூடிய காலம். மன நிறைவாகவும் இருப்பீர்கள், மன சந்தோஷமும் படுவீர்கள். உங்களுக்கான எல்லா விதமான செயல்பாடுகளும் கிடைக்கப்பெறும். வாழ்த்துக்கள். சிம்மராசி என்பவர்கள், சிம்மத்தை பொறுத்து பண்ணி பார்த்தீங்கன்னா முயற்சி, நீங்க என்ன முயற்சி பண்ணீங்களோ அதே தான் உங்க குழந்தை முயற்சி எடுக்கும். சிம்மத்தில் கேது அப்படிங்கிற அமைப்பு தான் உங்ககிட்ட இருந்துகிட்டே தவிர, இந்த கேது இருக்கிறவர்களும் உங்களால ஃப்ரீ போர்டா செயல்பட முடியாது. உங்களுக்கு ஒரு பிடி வைத்துக்கொண்டே இருப்பார்கள். அப்போ இந்த ஜாதகத்திலிருந்து என்ன சொல்லலாம், இந்த நாள்ல இருந்து என்ன சொல்லலாம், சிம்மத்துக்கு எல்லா முயற்சியும் வெற்றி பெறும். ஒரு நிறைவான ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. வாழ்த்துக்கள். கன்னிராசி என்பவர்களே, கன்னியை பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா தேவையற்ற சச்சரவுகள் உண்டு, தேவையற்ற பழக்க வழக்கங்கள், தேவையற்ற
பேச்சு, மற்றவங்க பேச்சு நம்ம ஏன் பேசணும், நம்ம பேச்சு பேசினா போதும் அப்படிங்கிற அளவுக்கு இருந்தா போதும். தேவையற்ற கோபம் வந்து போகின்ற அளவுக்கு தான் இருக்குது. அதனால எதை பத்தியும் காதுல வாங்கிக்காதீங்க. கண்ணும் தெரியல, காதும் கேட்கல, அவ்வளவுதான் ஒரே வார்த்தை. என்னுடைய செயல்பாடுகள் என்னை மட்டுமே நோக்கி இருக்கும், பிறரை நோக்கி இருக்காது அப்படிங்கிற முடிவு கணிதாத்து எப்போ வராங்களோ அன்னைக்கே கண்ணி ஜெயிச்சிருச்சுன்னு அர்த்தம். அப்பேற்பட்ட ஒரு அற்புதமான ஒரு பாக்கியங்கள் இந்த நாள் இருக்குது, பயன்படுத்திக் கொள்ளுங்கள். துலாம் ராசி என்பவர்கள், துலாமை பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா ராசி அதிபதி அப்படின்னு எடுக்கிறோம். ராசி அதிபதி தன்மையே 8லிருந்து 9க்கு போயாச்சு. அப்போ பாக்கியங்களை ஓப்பன் பண்ணிட்டார் கடவுள்னு அர்த்தம். கிரகத்தின் பார்வையில பாக்கியங்கள் உங்களுக்கு அபரிமிதமான சந்தோஷம் செல்வாக்குகள் கிடைக்கப்பெறும். வாழ்த்துக்கள். விருச்சிக ராசி என்பர்களே, விருச்சிகத்தை பொறுத்து மட்டும் பார்த்தீங்கன்னா வந்து உயர்வுகள் கிடைக்கின்ற அமைப்புகள் உண்டு. எப்பொழுதுமே மகிழ்ச்சியுடன் இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. ஏன்னா வந்து விருச்சிகத்தின் ராசி அதிபதி மேஷத்தில் இருக்கிறது வந்து ஒரு வித நன்மையினாலும் தேவையில்லாம மனசஞ்சடங்கள் உண்டாகி மறைகின்ற அமைப்புகள் இருக்கிறது. கவனம் தேவை. தனுசு ராசி என்பர்களே, தனுசுவை பொறுத்து மட்டும் இதனால் சிறப்பான நாள், மகிழ்ச்சிகள் உண்டு, கொண்டாட்டங்கள் உண்டு, புகழ் மேலோங்கும், வெற்றிகள் கிடைக்கும். தடைப்பட்ட செயல்கள் யாவும் வெற்றி பெறக்கூடிய அமைப்புகளை இந்த நாளில் இருக்கிறது, பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மகர ராசி என்பவர்களுக்கு இந்த நாள் வந்து ஒரு சிறப்பான நாள் இருந்தாலும் நீங்கள் சற்று எச்சரிக்கையுடன் இருப்பதுதான் சிறப்பை தரும். தேவையில்லாத விஷயங்களை தலையிடுறத தவிர்த்துக்குங்க. கவனம் இல்லாம இருக்கிறது, தலையிடுறதை விடவும் கவனம் இல்லாம இருக்குது. ஏதோ தெரியாம போய் ஏதோ ஒரு விஷயத்தை பேசிட்டு அதை குறித்து கவலைப்படக்கூடிய நாளாக இருக்கிறது. கவனமாக இருப்பது சிறப்பை தரும். கும்பராசி என்பவர்களுக்கு வெற்றி மேல் வெற்றி தான். ராகு சந்திரன் பயணம், நீங்க இந்த நாள் நீங்க எடுக்கிற முயற்சியில வெற்றி பெற்றுவீங்க. அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான போக்குகள் இருக்கிறது. குரு ராகு சந்திரன் காம்பினேஷன் மிக ரொம்ப அற்புதமான பொழுது. நீங்கள் நினைத்த காரியம் வெற்றி பெறும், ஜெயிச்சு முடிப்பீங்க. எல்லாம் சிறப்பாக இருக்கும். மீனராசி என்பவர்களை, மீனத்தை பொறுத்த மட்டும் பரிவு, பாராட்டு, பரிசு அனைத்தும் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கிறது. எல்லா விதமான மகிழ்ச்சிகளும் உங்களை வந்து சேரும். ராசி அதிபதி 4ஆம் இடத்தில் பயணம், அது ஒரு அற்புதமான கடாட்சம். அதே மாதிரி எல்லா கிரகமும் உங்களுக்கு வந்து சுபத்தன்மையில தான் இருக்கிறது, ஒன்றும் அசுபமான ஒரு தன்மையில் இல்லை. இருந்தாலும் உங்களுக்கு விரைஸ்தானத ராகு சந்திரன் இருக்கிறது மனதை போட்டு ஒரு படுத்தி எடுத்துரும். இந்த செலவு பண்ணலாமா, அந்த செலவு படுத்தலாமா, அந்த மாதிரி ஒரு செலவினங்களுக்கு விட்டு செல்லக்கூடிய நாளாக இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமா இருப்பது சிறப்பை தரும். அனைவருக்கும் வணக்கம், வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம்.